ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றைய சாயின் தெய்வீக மொழியை கேளுங்கள். என்னுடைய பாதையில் வந்து பாருங்கள். உங்களின் பாதைகள் எல்லாம் திறக்கப்படும். எனக்காக செலவழித்து பார். குபேரனின் நிதி உனக்காக திறக்கப்பட்டுவிடும். எனக்காக வீண் பழி வாங்கிப்பார். உனக்கு அனுக்கிரக மழை கொட்டும். என்னுடைய வழிக்கு வந்து பார். உன்னுடைய நலனை நான் பார்த்து கொள்கிறேன். மற்றவர்களுக்கு என்னை பற்றி கூறிப்பார். உன்னை புனிதமாக்குகிறேன். என் வாழ்க்கையை நினைத்துப்பார். உன்னுள் ஞானத்தை நிரப்புவேன். என்னை உன் தோழனாக்கிப்பார். உன்னை விடுபட வைக்கிறேன் பந்தங்களிலிருந்து. எனக்காக கண்ணீர் விட்டுப்பார். உன்னை ஆனந்த கண்ணீரில் மகிழ வைப்பேன். எனக்காக எதையும் செய்ய தயாராக இரு. உன்னை மிகவும் உயர்ந்த மனிதனாக ஆக்குவேன். என்னுடைய பாதையில் நடந்து பார். உன்னை அமைதியின் தூதுவராக்குகிறேன். உன்னை நீ தியாகம் செய்து பார். சம்சாரம் என்னும் கடலிலிருந்து உன்னை மீட்டுக் கொடுக்கிறேன். நீ என்னவன் ஆகிப்பார். எல்லோரையும் உனக்கு சொந்தமாக்குகிறேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு. பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு. வாழ்க்கை முழுவதும் சிறக்கும். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு, வெற்றி நிச்சயம். உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஏன் இந்த ஆவேசம்? உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா? என் நினைத்தாலே உன் கண் முன்னர் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தாடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கிறது. உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த உன் நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடிய எடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும். சிந்தனைகள் வலுப்படும். மனம் அமைதி அடையும். புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் சாய் தேவா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில், உன் மனதில், புத்தியில் வாழ்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும். விரைவில் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய். உன்னில் இருந்து நான் மாற்றுவேன். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் அருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை பெறுவாய். கிடைக்குமா என கேட்காதே, கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறது என்று வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்கிறேன். அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது.
அனைத்தும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்தும் வெற்றிகளாக மாறப்போகிறது. வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. எப்படிக்கு உனக்கு ஜெயம் தரும் உன் சாயப்பா. இப்படிக்கு உன் அன்புடன் உன் அன்பு சாயப்பா. ஓம் சாய்ராம்.